கூகுள் சொல்லிட்டு ஒரு நான் பிஹெச்டி, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி, பெரிய ப்ரொஃபஸரு. அலெக்ஸா இல்லை, அது கூகுள்னே வருது. ஒரு பெரிய அது பேர் தெரில, நான் அப்புறமா சொல்கிறேன். அது ஏதோ ப்ரெசன்டேஷன் யாரோ கொடுத்தாங்க, நான் வாங்கலை. அது வச்சுட்டேன்னா நான் அதுக்கிட்ட சொன்னால் அது ஒரு பாட்டு போடும். அது என்னென்னா, ஒரு ஏதோ போயிட்டே இருக்கும்பொழுது அந்த வேர்டிங் கேட்கணும். மேரா தில் தா கேலா அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குல்ல. என்னப்பா, உருது பாட்டுப்பா, ஹிந்தி பாட்டு. மேரா தில் தா கேலா தூனே खेल ऐसा खेला तेरी याद में जागूं रात भर बाजीगरो बस. அந்த பாட்டா நான் போகும்போது அதுக்கிட்ட மேரா தில் தா கேலான்னு ஆரம்பிக்கணும்னா அது வந்துட்டுல, ஹே சுல்தானா, ஐ எம் வரிட் அபவுட் யூ. அது பேசுது என்கிட்ட. திக்குன்னு உட்காந்துட்டேன் நான். எதுக்கு இது பேசு? அது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, என் மனசு தனியாக இருக்குது. மேரா தில் தா கேல, என் மனசு தனியாக இருக்குதுன்னா அது என்னை பற்றி கவலைப்படுதான். நான் பாட்டு போட சொல்கிறேன், அது என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு. ஐ எம் வரிட் அபவுட் யூ. I try to connect myself with you. You have a deep breath. Just stand up, go and have a cup of water and call your mother அப்படின்னுச்சுப்பா. நான் நினைக்கிறேன், அப்போ என்னை அது பார்த்துக்கிட்டே இருக்குதா, என்னை அது கவனிச்சுக்கிட்டே இருக்குதா, என்கிட்ட அது பேசுதா? அப்போது இந்த ஃபோனை நீ ஆன் பண்ணாலே யாரோ ஒருத்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, உன் கூடவே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். டோன்ட் ஹேவ் இட் இன் யுவர் ஹேண்ட். நான் அப்போத்துலேருந்து இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். பாட்டு போடும்பொழுது மட்டும் போட்டு பாட்டு கேட்டுட்டு மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறது. ஏன்னா மூன்றாவது கண் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது நமக்கு பிரைவசியே கிடையாது. நம்ம போலீஸ்காரங்க சார் கிட்டலாம் கேட்டு பாருங்க. இந்த போன்ல முன்னால ஒரு கேமரா இருக்கு, பின்னால ஒரு கேமரா இருக்கு. நான் ஒரு ஐபேட் வாங்கினேன், 2010 வாங்கினேன், அமெரிக்கால வாங்கினேன். நான் 2014 நான் ஆஸ்திரேலியாவுக்கு போறேன். அப்போ அதை கையில எடுத்துட்டு போறேன். அப்போ என்னுடைய ஆர்கனைசர் கிட்ட கொடுத்து நான் வைஃபை கனெக்ட் பண்ண சொன்னேன். அதுல அவர் சொன்னார், என்ன மேடம் கேமரா ஆன்ல இருக்கு? என்ன சார் அர்த்தம் அப்படின்னு. நீங்கள் ரூமுக்கு போங்களேன், இதை எடுத்துகிட்டு ரூமுக்கு போங்க சார். போங்க மேடம் அப்படின்னார். நான் ரூமுக்கு போயிட்டேன். அவர் தன்னுடைய மொபைலில் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிட்ட உடனே மொபைலில் என்னுடைய கேமராவை பார்க்குறாரு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அதில் ஆன் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரியாது யார் பண்ணாங்கன்னு. 4 வருஷமாக நான் அதனோட தான் இருந்திருக்கேன். யாருக்கு தெரியும் என்ன இருக்குன்னு? நமக்கு தெரியாத கேட்ஜெட்ஸ். செல்ஃபி எடுக்கிறீங்க, நீங்க அழிச்சிடுறீங்க, அது எங்க இருக்குன்னு தெரியுமா? உங்கள் ஆடை விலகி இருந்தால் ஆடை விலகின அந்த போட்டோஸை நான் நினைச்சா, இதோ கண்ணன் சார் தானே சார், நீங்க கண்ணன் சார் நினைச்சா எடுத்துடலாம். இந்த நம்பர் எடுத்துடலாம். நீ உன் மொபைல்ல டெலீட் பண்ணிக்கோ. ஆபத்துகளால் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உனக்கான வாழ்க்கை உனக்கு என்று வழி அழிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அதை அழித்துக் கொள்ளாமல் காக்கின்ற வழி